கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஒரு சத்தியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32வது வசனத்தில் எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று. பிரியமானவர்களே, சத்தியம் எப்படி நம்மளை விடுதலை ஆக்க முடியும், சத்தியம் எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதே அதிகாரத்தில் யோவான் 8:36வது வசனத்தில் எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். பிரியமானவர்களே, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை. இந்த குமாரன் எப்படி இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஆகவேதான் ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பிரியமானவர்களே, குமாரன் கொடுக்கப்பட்டார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டார். தேவன் பரிசுத்த ஆவியை இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு கொடுத்தார். ஆகவே தேவன் வேறு, இயேசு கிறிஸ்து வேறு என்று நம்ம நினைக்க தேவையில்லை. தேவன் ஒருவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்காக இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து அவர் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, அந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் போதுதான் நம்ம விடுதலை ஆக முடியும். ஆகவேதான் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. பிரியமானவர்களே, எதிலே விடுதலை? ஆவியிலே விடுதலை. ஆகவே குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை. அந்த குமாரன் எப்படி இருக்கிறார்? அவர் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவேதான் கலாத்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான குமாரனுடைய ஆவியை தேவன் உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார் என்று அந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த ஆவியாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுதே பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை நாம் அடைய முடிகிறது. பிரியமானவர்களே, ஆகவேதான் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அந்த சத்தியம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அது குமாரனாக இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறது. அது ஆவியாகிய தேவனாக இருக்கிறது. ஆகவேதான் யோவான் 14:6வது வசனத்தில் எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அந்த சத்திய ஆவி நமக்குள்ளே வரும்போதுதான் நமக்கு ஒரு விடுதலை பெற முடிகிறது. பிரியமானவர்களே, எதிலிருந்து விடுதலை? பாவத்திலிருந்து விடுதலை. எதிலே விடுதலை? ஆவியிலே விடுதலை. பிரியமானவர்களே, இந்த புறம்பான மனுஷனானது அழிந்தோம், உள்ளான மனிதன் புதிதாக்கப்படுகிறது. நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்றே வேத வசனத்தில் எழுதப்பட்டது. பிரியமானவர்களே, நாம் எதிலே விடுதலை ஆக வேண்டும்? நாம் ஆவியில விடுதலை ஆக வேண்டும். ஆகவேதான் 1 தீமோத்தேயு 3:16 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, அவர் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் என்று சொல்லி. ஆகவே பிரியமானவர்களே, விடுதலை என்பது ஆவியிலே விடுதலை. ஆகவே சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். எப்படி விடுதலை ஆக்கும்? குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை. அந்த குமாரன் எப்படி இருக்கிறார்? பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வரும்போது பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறோம், மறுரூபப்படுகிறோம். ஆகவே அதனாலே நாம் பரலோகம் செல்லுகிறோம். பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுவோம், இதை கடைபிடிப்போம், இதிலே வாழ்வோம், நடப்போம். நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக மாறி நாமும் பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே இந்த நாளிலே நம்மளோடு கூட பேசினார். தொடர்ந்து இந்த சத்தியத்தை கை கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.